வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன். இந்த வாரம் பார்க்க வேண்டிய வெப் சீரிஸ், அதே நேரம் படங்கள், ஓடிடியில் வந்திருக்கக்கூடிய படங்கள், அதை பற்றி பார்ப்போம். முதல்ல சுழல் சீசன் 2. சுழல் ஏற்கனவே சீசன் 1 ஒரு பெரிய ஹிட் ஆச்சு. இப்போ தமிழில் வந்திருக்கக்கூடிய வெப் சீரிஸ் சுழல் சீசன் 2 இது அமேசான் பிரைம்ல வந்திருக்கு. போன சீசன் எங்க முடியுதோ அதுலேருந்து ஆரம்பிக்குது. இது ஒரு மர்டர் இன்வெஸ்டிகேஷன், மர்டர் ட்ரையல். பாதிக்கப்பட்ட பெண் ஒருத்தரை கொலை பண்ணிடுறாங்க. இப்போ அவங்கள ட்ரையல்ல கொண்டு வராங்க. அது இந்த கதை எப்படி போகுது அப்படிங்கிறது தான் சுழல் 2. இதுல மெயின் ரோல்ல ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிச்சிருக்காங்க. அமேசான் பிரைம்ல வந்திருக்கக்கூடிய இந்த சீரீஸ். ஸோ இந்த வாரம் வெளிவந்திருக்கக்கூடிய படங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல மிக முக்கியமான படம் விடாமுயற்சி. அஜித் த்ரிஷா நடிச்சு லைக்கா தயாரிச்ச படம். அந்த படத்தை மகிழ் திருமேனி அவர்கள் இயக்குன படம். ஸோ இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ்ல கலவையான விமர்சனங்களை சந்தித்தது. எதிர்பார்த்த அளவு பெரிய வெற்றியை பெறல. பட் இது இப்போ மார்ச் 3ஆம் தேதியிலேருந்து ஓடிடி, அதாவது நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இது இந்த ஆடியன்ஸ் எப்படி பார்க்குறாங்க, இது கிட்டத்தட்ட ஒரு ஹாலிவுட் படம் மாதிரியான ஒரு ரோடு மூவி. ஸோ இதை தியேட்டர்ல பார்க்காத ஆடியன்ஸ் இதை எப்படி ரசிக்கிறாங்க அப்படிங்கிறத, அவங்களுடைய ஃபீட்பேக் என்னங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். அடுத்ததா பொங்கலுக்கு மாபெரும் வெற்றி பெற்ற, அதாவது ஆந்திரா தெலுங்கானால சங்கராந்திக்கு ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர், கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ண படம் சங்கராந்திக்கு வஸ்துனம். இந்த படம் தில்ராஜுக்கு மிகப்பெரிய ஒரு கேம் சேஞ்சர் அமைஞ்சது. ஏன்னா கேம் சேஞ்சர் எடுத்து அது மிகப்பெரிய ஃபிளாப் ஆன நேரத்துல இந்த படம் அவரை காப்பாத்தி விட்டது. இந்த படம் ஒரு சின்ன படம் அப்படின்னு நினைச்சா அது மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. வெங்கடேஷ் நடிச்சு வந்த படம் இது ZEE5ல வந்திருக்கு. இது ஒரு பிசினஸ் மேன் கிட்னாப் பண்றாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக எக்ஸ் போலீஸ்மேன் வராரு. அவருக்கு அவருடைய மனைவி எல்லாம் ஹெல்ப் பண்றாங்க. அதுல நடக்கக்கூடிய காமெடி, ஃபேமிலி டிராமா, அந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் த்ரில்லரா ஒரு ஃபேமிலியோட வரக்கூடிய ஒரு கதையா வந்திருக்கு. மிகப்பெரிய ஹிட் அடிச்சது. இது ZEE5ல வெளிவந்திருக்கு. வெங்கடேஷ் பட்டைய கிளப்பியிருக்காரு. இந்த வாரம் வெளிவந்திருக்கக்கூடிய அடுத்த ஒரு வெப் சீரிஸ் டப்பா கார்ட்டல். இது நெட்ஃபிளிக்ஸ்ல வந்திருக்கு. இப்பெல்லாம் எந்த படமா இருந்தாலும் இது இந்த நெட்ஃபிளிக்ஸ் சீரியஸ் அந்த ஸ்டைல தான், ஹாலிவுட் ஸ்டைல்ல தான் வருது. 5 ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இவங்க டிஃபன், அதாவது டப்பா அப்படின்னா டப்பாவாலன்னு சொல்லுவோம் பாம்பேல. டிஃபன் அனுப்புவாங்கல்ல, மத்தியானம் சாப்பாட்டுக்கு சூடா சாப்பாடு அனுப்புவாங்கல்ல கேரியர்ல. அந்த மாதிரி இவங்க என்ன பண்றாங்கன்னா ட்ரக்கை அனுப்புறாங்க. ஸோ அதுல ஏற்படக்கூடிய விளைவுகள், அது போலீஸ் என்கொயரி, அதுல வரக்கூடிய பிரச்சனைகளை பிரமாதமா பண்ணியிருக்காங்க. டப்பா கார்ட்டல். இதுல ஷபானா ஆஸ்மி, ஜோதிகா எல்லாம் நடிச்சிருக்காங்க. இது நெட்ஃபிளிக்ஸ்ல வந்திருக்கு. ஆபீஸ் அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ். இது ஹாட்ஸ்டார், ஜியோ பிளஸ் ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் ஆயிருக்கு. 2 இன்ஸ்டால்மெண்ட், 4 நாள் 8 எபிசோடு. பிப்ரவரி 21 ஒரு 4 எபிசோடும், பிப்ரவரி 28 ஒரு 4 எபிசோடும், மொத்தமாக 8 எபிசோடு இதுவரைய ரிலீஸ் ஆயிருக்கு சீசன் 1ல. இது ஆபீஸ்ல நடக்கக்கூடிய இதுதான் நடக்கக்கூடிய காமெடி தான், காமெடி ஆஃப் எரர். அதுல வரக்கூடிய ஈகோ, அதுல வரக்கூடிய வெஞ்சன்ஸ், அதுல வரக்கூடிய காமெடி, இதெல்லாம் வச்சு ஆபீஸ் அப்படின்னு ஒரு சீரீஸா பண்ணிருக்காங்க. இது நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல ஆபீஸ் சீரீஸ் அது ஒரு என்ன சொல்றது, மிகப்பெரிய ஹிட்டான சீரீஸ். அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க தமிழ்லையும். எப்படி தமிழ்ல கிரேஸ் அனாட்டமி மாதிரி ஒரு மெடிக்கல் சீரீஸ்லாம் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி இதையும் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இது நான் இன்னும் பார்க்கல. பார்த்துட்டு இதோடைய ரிவ்யூவை நம்ம கொடுப்போம்.